இன்றைக்கி அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி முன்னறிவிப்புகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அப்போ இந்த முன்னறிவிப்புகளை டைவர்ட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டம் இஸ்லாத்துடைய எதிரிகளால் ஒரு கூட்டம் வளர்க்கப்படுது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஏற்கனவே முதல் வீடியோவில் சொல்லியிருந்தபடி தம்பி ஈரோடு முஸ்தபாவின் பிதற்றல்களுக்கும் அறிவீன உளறல்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் பதிலளிப்போம். அவர் ஃபஸ்ட் விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றிய முன்னறிவிப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்குது. அதை திசை திருப்பதற்காக அஹ்மதியா இயக்கம் உருவாக்கப்பட்டது, இஸ்லாத்தின் எதிரிகளால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, எடுத்த எடுப்பிலேயே யார் குழப்பவாதி யார் பொய்யர் என்பதற்கு மிக தெளிவான பதில் இந்த முதல் வரியிலே இருக்குது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மஹதி பற்றிய முன்னறிவிப்புகள் குர்ஆனிலும் ஹதீஸும் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ அது யாரை குறிக்கும்? 2000 வருஷங்களுக்கு முன்பாக பனி இஸ்ராயல் மக்களுக்கு அனுப்பப்பட்டவர்னு திருக்குர்ஆன் சொல்லுது இல்லையா, அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் தான்னா திருக்குர்ஆன் ஹதீஸில் இருக்கிற முன்னறிவிப்பு அவருக்கு எப்படி பொருந்தும்? ஏன்னா அவருடைய வட்டம் பனி இஸ்ராயல் மட்டும்தான், அவருடைய வட்டம் முடிஞ்சு போச்சு. சரியா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்திற்கு இப்போ நபியாக வந்துட்டாங்க. அப்போ முழு உலகத்திற்கும் கியாமத் நாள் வரைக்கும் வந்த முஹம்மதி நபுவத் ஏற்படுத்தப்பட்ட பிறகு அவங்களுக்கு இறக்கப்பட்ட திருக்குர்ஆனிலும் அவங்க சொன்ன ஹதீஸிலும் ஒரு முன்னறிவிப்பு இருக்குதுன்னா, ஒருத்தர் வருவார், இறைவன்புறம் இருந்து ஒரு சீர்திருத்தவாதி வருவார் என்று சொல்லப்பட்டால் அது இந்த உம்மத்திலேருந்து வர்றவர் தானே குறிக்கும். ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவர் நின்றுறாருல, அவர் எப்படி இங்கே உலகளாவிய சமுதாயத்துக்கு அவர் எப்படி வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவங்க அந்த இஸ்ரேல் மக்களுக்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்னு குர்ஆன் சொல்லுது. ஒரு இஸ்ரேல் நபி. அவங்க இஸ்ரேல் மக்களின் வேதமாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தை பின்பற்றி தான் அவங்க வாழ்ந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட ஹதீஸ் இருக்கிற மாதிரி அவங்கக்கிட்டேயும் ஹதீஸ்கள்லாம் இருந்தது, நபிமார்களுடைய கூற்றுகள்லாம் இருந்துச்சு, அதை பின்பற்றி வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு முன்னறிவிக்கப்பட்ட மெஸ்ஸாயாவாக மசீஹாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரியா? அதாவது முஹம்மதிய உம்மத்தில் அது மிர்சா குலாம் அஹமது அலி இஸ்லாம் தன்னை மசீன்னு சொல்கிறாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1300 வருடங்களுக்கு பிறகு. அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 1300 வருடங்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? நான் தான் உங்களுக்கு மசியா வந்திருக்கிறேன், முன்னறிவிக்கப்பட்ட மசின்னு சொல்கிறாங்க. இதை தான் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான். மூசாவை போன்ற தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அனுப்பப்பட்ட அவர்களுடைய ஹலீஃபாக்களை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹலீஃபாக்களை போன்று முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மீக பிரதிநிதிகளும் ஹலீஃபாக்களும் வருவாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லாவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போல, ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி ஹலீஃபாக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹலீஃபாக்கள் போல. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆத்மீக கலீஃபாவாக 13 நூற்றாண்டுகள் கழித்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அதே மாதிரி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நூற்றாண்டுகள் கழித்து ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் அலைஹிஸ்ஸலாம் வந்திருக்காங்க. சரியா? அப்போ அந்த ஒப்பிட்டு சொல்வதற்காக தான் இவங்களுக்கு உருவகமாக ஈசா மசி அப்படின்ற பேர் வழங்கப்பட்டது. சரியா? இதை குழப்பி அவர் வானத்துக்கு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்கே இருக்கார், வானத்துக்கு போனார், 2000 வருஷம் வானத்தில் இருக்கார், அங்கேருந்து பல லட்சம் கோடி ஆண்டுகள் பயணம் பண்ணி இறங்கி வருவார், இதெல்லாம் இவங்களுடைய கற்பனை கட்டுக்கதைகள். இதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. சரி, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு போவோமே, அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் தான் மசின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, மசி வருவதுக்கு முன்னாடி எலியா வானத்துலேருந்து வரணும்னு சொல்கிறான் யூதர்கள். எப்படி இன்னைக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலேருந்து வந்தால் தான் ஏற்றுக்குங்கன்னு இன்றைய முஸ்லீம்கள் சொல்கிறாங்களோ, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் வானத்திலேருந்து எலியா வரணும், வந்து அவர் கை காட்டணும், இவர் தான் மெஸ்ஸாயா மசின்னு சொல்லணும், அப்போ தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படின்னு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நான் தான்ப்பா மசீஹு. அப்போ எலியா எங்க? இவர் தான் எலியா அப்படின்னு சொல்லி அது யோவானை காட்டுறாங்க. யோவான்னா நம்மளுடைய இதுபடி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அப்போ வானத்திலேருந்து வரக்கூடிய ஒருவரை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே விளக்கம் கொடுக்குறாங்க. அது உருவகமாக சொல்லப்பட்டது, அது அதே எலியா கிடையாது, நம்ம காலத்தில் வாழக்கூடிய யோவான் தான் அதுன்னு சொல்கிறாங்க. Many Jews believed that when Elijah came again,
He would descend from heaven in the same manner as he had ascended to heaven. Just as there are Christians today who are resolutely looking to the sky, with the expectation that Jesus will come in the clouds, Jews of Jesus' day were looking up at the sky, anxiously awaiting the coming of Elijah. Nevertheless, before any news was heard about Elijah having come again to fulfill Malachi's prophecy, Jesus suddenly appeared and claimed to be the Messiah. It is no wonder that Jesus' appearance and proclamation stirred up all of Jerusalem in great confusion. Wherever Jesus' disciples went, they were bombarded with the question about Elijah. Who was supposed to come first? Lacking an adequate answer themselves, the disciples turned to Jesus, asking, "Then why do the scribes say that first Elijah must come?" Jesus replied that John the Baptist was the very Elijah whom the people were awaiting. Since the disciples already believed that Jesus was the Messiah, they willingly accepted his testimony that John the Baptist was Elijah. Yet how could others who did not know Jesus accept this controversial claim? Jesus himself expected that they would not readily believe it, and hence he said, "If you are willing to accept it, he is Elijah who is to come." அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஈரோடு முஸ்தபா அப்போ இருந்தார்னு வச்சுங்களேன், அல்லது டைம் ட்ராவல் காலப்பயண செய்தி இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டார்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன சொல்லுவார்னா, தௌராத்தில் ஒரு முன்னறிவிப்பு இருக்கிறது, எலியா வருவார் என்று இருக்கிறது, அதற்கு பிறகு மெஸ்ஸாயா வருவார் என்று இருக்கிறது, அரசியல் செய்வார். இவர் அரசியல் தானே பேசுகிறாரு. அரசியல் செய்வார் என்று இருக்கிறது, யூதர்களுக்கு ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று இருக்கிறது. அதையெல்லாம் சிதைப்பதற்காக ரோமானியர்களால் உருவாக்கிவிடப்பட்டவர் தான் இந்த இயேசுநாதர். இந்த இயேசு என்பவர் ரோமானியர்களால் உருவாக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவார். தனக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்குவார். அவன் இவன் ஒருமையில் பேசியிருப்பார். பொய்யன் குழப்பவாதின்லாம் சொல்லியிருப்பார். என்ன ஏன் காரணம் என்ன? யூதர்கள் எதிர்பார்த்திருந்தது போல ஏலியா வானத்திலிருந்து வரலை. தாய் வயிற்றிலிருந்து பிறந்து வந்த இன்னொரு இறை தூதரான யோவானை பார்த்து, யெஹியாவை பார்த்து, இவர்தான் எலியா என்று இயேசு அடையாளம் காட்டினார். இவர்தான் இலியாஸ், அந்த எதிர்பார்க்கப்பட்ட இலியாஸ் என்று அடையாளம் காட்டினார். அப்போது ராஜாங்கம் பெற்று தரும் அரசியல் ரீதியான ஒரு ராஜாவை, மெஸ்ஸாயாவை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது, இவர் இந்த அரசியல் வியூகத்தை உடைக்கும் விதமாக வந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருப்பார். சரியா? நம்ம சும்மா சொல்லலை. யூதர்கள் ஒரு ராஜாவை தான் எதிர்பார்த்து, இன்றைக்கி முஸ்லீம்கள் ஒரு இயேசு ஈசா நபி ராஜாவாக வருவார், நம்ம எல்லாம் ஜெயிச்சு கொடுத்துருவார், உலகம் பூரா ஆட்சியை ஜெயிச்சு கொடுத்துருவார், மெஹதி ஜெயிச்சு கொடுத்துருவார் நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதே மாதிரி அன்னைக்கு இவங்களுடைய முன்னோடிகளான யூதர்கள் இயேசு மெஸ்ஸாயா வருவார், எல்லாத்தையும் ஜெயிச்சு கொடுத்துருவார், எங்களை ராஜாவாக்கிடுவார் அப்படின்னு இவர் அரசியல்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அந்த அரசியல் ரீதியான ஒருத்தரை எதிர்பார்த்துட்டு இருந்தார். இதை மௌதூதி சொல்கிறாரு. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்றதை மௌதூதி சொல்கிறார். இவர் சொல்கிறார்ல, இறுதி நபித்துவம் ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் பாருங்கள், கடைசியில் சொல்லுவார் மௌதூதி, இப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க யூதர்கள்னு. ஆனால் இதில் ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மௌதூதியும் அதே மாதிரி ஒரு ராஜாவை தான் எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருந்தார், அல்லது அப்படி நம்புவது போல் நடித்து கொண்டிருந்தார். சரி, நம்மளை பார்த்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் முன்னறிவிப்புகளை திசை திருப்பதற்காக எதிரிகளால் உருவாக்கப்பட்டவர்கள்னு. ஆனால் இவங்க அந்த முன்னறிவிப்புகளை மதிக்கிறாங்களா அப்படின்னு பாருங்களேன். இவர் மூச்சுக்கு 300 தடவை மௌதூதின்றார்ல, IFT ஜமாத்தே இஸ்லாமின்னு. அவர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பிறகு பெரிய அறிவாளி யார்? அல்லாமா இக்பால். இன்றைக்கி நாத்திங்க ஒரு கேள்வி கேட்டான்னா இந்த ஆலிம் சாக்களால் பதில் சொல்ல முடியாது. ஆனால் அல்லாமா இக்பால்லாம் போனால் அவங்களாம் க்ளீனாக பதில் சொல்லுவார் அப்படின்றார்ல. அந்த அல்லாமா இக்பால் இவர் சொல்கிற மெஹதி மசி பற்றிய முன்னறிவிப்புகளை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.